நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்று நோய் பற்றிய விழிப்புணர்வாக இதய நோய் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் காணலாம். ஆஞ்சியோகிராம் என்பது இதயத்திற்கு ரத்தம் கொண்டு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு உள்ளதா என்பதை கண்டறியும் ஒரு முக்கிய பரிசோதனையாகும். ஆஞ்சியோகிராம் பரிசோதனை பொதுவாக மார்பு வலி உள்ளவர்களுக்கும், மூச்சுத்திணறல், சீரற்ற இதய துடிப்பு போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களுக்கும், மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கும் மருத்துவர்கள் இப்பரிசோதனையை செய்வார்கள். மேலும் இதயத்தில் அடைப்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளவர்களுக்கும் இரத்த நாளங்களின் நிலையை தெரிந்து கொள்ளவும் ஆஞ்சியோகிராம் பரிசோதனையை செய்கின்றனர். ஸோ ஆஞ்சியோகிராம் ப்ரொசீஜர் யாருக்கு தேவைப்படும்னா, யாருக்கும் ஒரு டவுட்ஃபுல் செஸ்ட் பெயின் இருக்குது, நெஞ்சு வலி வருது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் நடந்தால் அவங்களுக்கு நெஞ்சு வலி வருது, அது நெஞ்சு வலி பரவிட்டு பின்பக்கம் கூட போகுது, கண்டிப்பாக அது ஒரு டிபிக்கல் செஸ்ட் பெயின். இதே சேம் செஸ்ட் பெயின் ஷார்ட் லாஸ்டிங்காக இருக்கும், யூஸ்வலி ஒரு 2 to 3 minutes தான் இருக்கும். ஃபைனலி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தால் இது பெயின் குறைஞ்சிடும். அண்ட் இல்லைனா அவங்களுக்கு மாத்திரை, நாக்கடியில் நைட்ரேட் மாத்திரை போட்டால் இது செஸ்ட் பெயின் குறையும். இதெல்லாம் ரொம்ப டிப்பிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் கார்டியாக் செஸ்ட் பெயின். அவங்களுக்குலாம் ஆஞ்சியோகிராம் முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் டயக்னோசிஸ் வர்றதுக்கு. இசிஜியில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. இல்லை த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது அவங்களுக்கு இசிஜியில் சேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக் சிம்டம். அண்ட் கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு கிளியராக ஒரு டயக்னோசிஸ் வந்துடும். ஆஞ்சியோகிராம் பரிசோதனை மூலம் எந்த இரத்த நாளத்தில் அடைப்பு உள்ளது, எந்த இடத்தில் உள்ளது, அடைப்பின் அளவு மற்றும் அதன் தன்மை ஆகியவற்றை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். ஆஞ்சியோகிராமின் முக்கிய பயன் நோயாளிக்கு எந்த சிகிச்சை தேவை என்பதை சரியாக முடிவு செய்ய உதவுகிறது. சிலருக்கு மருந்து சிகிச்சை போதுமானதாக இருக்கலாம், சிலருக்கு ஸ்டண்ட் போட வேண்டிய தேவை இருக்கலாம், அதிக அளவு பாதிப்பு உள்ளவர்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் என்பதை மருத்துவர்கள் தீர்மானிக்க இப்பரிசோதனை உதவுகிறது. ஜஸ்ட் லைக் ஒரு ஆபரேஷன் தியேட்டர், கேத் லேப் நம்ம இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு அப்பாரட்டஸ் என்னன்னா எக்ஸ்ரே ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் மூலியமாக நம்ம எக்ஸ்ரேஸ் போட்டு நம்மளுக்கு எப்படி நம்மளது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கூட பார்க்கலாம். அது ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணுன்னா, அது எக்ஸ்ரேஸ் போடும்போது நம்ம ஒரு இங்க் போடுவோம். அது இங்க் இஸ் பேசிக்லி ஒரு டை, அயோடினேட்டட் கான்ட்ராஸ்ட் டை. அது அயோடினேட்டட் கான்ட்ராஸ்ட் டை நமக்கு உள்ளே போகும்போது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆஸ் அ டார்க் மேட்டர், கொஞ்சம் கருப்பாக தெரியும். இந்த ப்ரொசீஜர் இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்ட் த்ரூ த ஹேண்ட், ரேடியல் ஆர்ட்ரி மூலியமாக நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா கால் மூலியமாக, ஃபெமரல் ஆர்ட்ரி மூலியமாக பண்ணுவோம். இது பண்ணும்போது யூஸ்வலி நம்மளுக்கு ஒரு சின்ன கெத்தீட்டர், அது கெத்தீட்டர் டயமீட்டர் வில் பி ஒன்லி அபவுட் 1.5 to 1.8 millimeter. அது சின்ன டயமீட்டர் கெத்தீட்டர் ஈஸியாக கைக்குள்ளே போயிடும், இல்லைனா கால்குள்ளே போயிடும். அது கரெக்டாக ஹார்ட்டுக்கு மேலே போய் உட்காரும்போது இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அது இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அது டை எங்கெங்கேயோ போகுதோ அங்கே பிளாக்கேஜஸ் கிடையாது, எங்கே டை போகலையோ அங்கே தான் பிளாக்கேஜஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஆர்ட்ரியில் பிளாக்கேஜஸ் இருக்குது, எந்த ஆர்ட்ரியில் பிளாக்கேஜஸ் கிடையாது. ஃபைனலி நம்மளுக்கு அது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்மளுக்கு டயக்னோசிஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு பிறகு எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம பேசி அண்ட் பேஷண்ட் கிட்ட கூட இன்ஃபர்மேஷன் எடுத்து கன்சென்ட் எடுத்து அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு ஐதர் ஸ்டென்டிங் இல்லைனா பைபாஸ் சர்ஜரி தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம். யூஸ்வலி இந்த ப்ரொசீஜர் லாஸ்ட் அபவுட் 10 to 15 minutes. இட் இஸ் டன் வித் லோக்கல் அனஸ்தீசியா தான் பண்ணுவோம். லோக்கல் அனஸ்தீசியா மூலியமாக பண்ணும்போது அவங்களுக்கு மைக்கோ ஊசிலாம் போட தேவையில்லை, மரமரப்பு ஊசி மட்டும் போட்டுட்டு அவங்க கை மூலியமாக இல்லை கால் மூலியமாக பண்ணிடலாம். ஸோ ரிகவரி ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வித்தின் 3 to 4 hours வீட்டுக்கே போயிடலாம் டயக்னாஸ்டிக் ஆஞ்சியோகிராம் முடிச்ச பிறகு. ஸோ இது ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சிம்பிள், சேஃப், பெயின் ஃப்ரீ கூட இருக்கலாம். சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, பிகாஸ் அது மரமரப்பு ஊசி போட்ட பிறகு அவங்களுக்கு அது பெயின் சென்சேஷன் கூட இருக்காது. ஃபைனலி சில பேஷண்ட்ஸுக்கு
1 or 2 days அட்மிஷன் கூட தேவைப்படலாம், பிகாஸ் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டிக்காக. இல்லைன்னா அவங்க வேறு ப்ரொசீஜர் பிளான் பண்ணும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு எல்லாம் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ப்ரொசீஜர் டைம் வில் பி எனிவேர் பிட்வீன் 15 minutes to half an hour. யூஸ்வல் ஒரு டயக்னோஸ்டிக் ஆஞ்சியோகிராம் half an hourக்குள்ளே முடிஞ்சிடணும். சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஆஞ்சியோகிராம்ஸ் ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க பேஷண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் 45 minutes to 1 hour கூட ஆகலாம் ஒரு டயக்னோஸ்டிக் ஆஞ்சியோகிராம் பண்ணுறது கூட. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611. ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது இதயத்திற்கு ரத்தம் கொண்டு செல்லும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யும் ஒரு நவீன சிகிச்சை முறையாகும். ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் மேம்பட்டு மார்பு வலி குறையவும், மூச்சு திணறல் தணியவும், மாரடைப்பு அபாயம் குறையவும் வாய்ப்பு உள்ளது. ஆஞ்சியோகிராம் இஸ் ஜஸ்ட் அ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கா இல்லையா நம்ம டயக்னோஸ் கிளியராக பண்ணுவோம். அது பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் முக்கியமான இடத்துல மெயின் கொரோனரி ஆர்டரிஸ் 3 கொரோனரி ஆர்டரி சொல்லியிருக்கோம். ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் கொரோனரி ஆர்டரி அண்ட் லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். இது 3 கொரோனரி ஆர்டரியில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் 70% மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு கல்பிரிட் ஆர்டரி. ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஈஸியாக ஒரு டயக்னோசிஸ் கிடைக்கும் போது நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், மரமரப்பு ஊசி போட்டிருக்கோம், அண்ட் ஒரு கெத்தீட்டர் மூலியமாக அவங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பேசேஜ் வே இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி அந்த பேசேஜ் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் சென்சிட்டிவ் இஷ்யூ இது. ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 100% பிளாக்கேஜ் இருந்தால் நம்மளுக்கு ஒரு டைம் சென்சிட்டிவ் இஷ்யூ, அது பிளாக்கேஜ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பிளாக்கேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ப்ரொசீஜர் கேன் பி கம்பைன்ட் வித் ஆஞ்சியோகிராம். ஸோ இது யூஸ்வலி நம்ம ஆஞ்சியோகிராம் பேசும்போதே நம்மளுக்கு ஒரு 95% ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது சொல்லிட்டுனா அவங்களுக்கு அட்டெண்டர்ஸ் கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, ஒய்ஃப், பிரதர், சிஸ்டர், மதர் அவங்களுக்குலாம் சில்ட்ரனுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளியராக அவங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு, அது ஹார்ட் அட்டாக் க்யூர் பண்ணுறதுக்கு, லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி கூட பண்ணுறதுக்கு ஒரு அவசியமாக இருக்குது. அது கல்பிரிட் ஆர்டரி தான் நம்மளுக்கு டார்கெட். ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 100% பிளாக்கேஜ் எல்ஏடி ஆர்டரியில் இருந்தது. ஸோ முதலாக நம்ம ஒரு வயர் போட்டு அது எல்ஏடி ஆர்டரி கிராஸ் பண்ணிட்டோம். அதை கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளாக்கேஜ் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பலூன் எடுத்துகிட்டு போவோம். அது ஒரு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி தான். ஒரு சின்ன ஒரு 2 millimeter into 12 millimeter லெங்க் பலூன், அது சின்ன பலூன், மைக்ரோ பலூன் எடுத்துகிட்டு போய் அங்கே கிளியராக அது பிளாக்கேஜ்லாம் பிரேக் பண்ணி நம்ம கிளியராக ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் கொஞ்சம் பிளட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பிளட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கே கொஞ்சம் பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், அது புரோக்கன் இடத்துல எங்கே பிளாக்கேஜ் நம்ம ஒடிச்சிருக்கோம் அது ஏரியாவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். அது சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு அது வயர் மேலே நம்ம ஒரு ஸ்டென்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது 2 டாட் நடுவில் அவங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் இருக்கும். அது ஸ்டென்ட் இஸ் பேசிக்லி ஒரு பால் பாயிண்ட் பென்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதே சைஸில் ஆல்மோஸ்ட் 2.5 millimeter into about ஒரு 20 to 40 millimeter சைஸ் ஸ்டென்ட் இருக்குது. லெங்க்த்து 40 to 50 millimeter இருக்கலாம், அண்ட் மேக்ஸிமம் லெங்க் அண்ட் மேக்ஸிமம் டயமீட்டர் 2.5 to 4.5 diameter ஸ்டென்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணி கிளியராக அந்த ஏரியா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதே ப்ரொசீஜரில் நம்ம அதை சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளியராக ரத்த கொலை ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு கிளியராக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
அது இன்னும் கொஞ்சம் அது ரத்த கொலை கூட நல்லா மெலிஸ் ஆகிறதுக்கு ரத்தோட திக்னஸ் விஸ்காசிட்டி கம்மி பண்ணுறதுக்கு மருந்து கூட நம்ம கொடுப்போம். அதை மறந்து லைஃப் லாங்காக டேப்லெட் சாப்பிடணும். யூஸ்வலி அது ஆன்டிபிளேட்லெட்ஸ். நம்ம கார்டியாலஜிஸ்ட் நமக்கு கிளியராக நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதோடு சேர்ந்து சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது மூணுமே கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா திருப்பி அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதயத்திற்கு ஏற்படும் நிரந்தர சேதத்தை தடுப்பதிலும் இந்த சிகிச்சை முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான நேரத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மேற்கொண்டால் நோயாளியின் வாழ்வுத்தரம் மேம்படுவதுடன் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவில் திரும்பலாம். இது ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அண்ட் யூஸ்வலி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப சேஃப்டியோடு தான் நம்ம எடுத்து ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜில் நம்ம போவோம். பட் எமர்ஜென்சி இருந்தால் வி கேனாட் வெயிட் அண்ட் டைம் இஸ் மசில் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணால் அது பெரிய ஹார்ட் அட்டாக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கோல்டன் பீரியட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். வித்தின் 2 hours இஸ் த கோல்டன் ஹவர். 2 to 6 hours நம்மளுக்கு ஒரு விண்டோ பீரியட். 6 to 12 hours ஒரு எக்ஸ்டெண்டட் விண்டோ பீரியட். 12 hours தாண்டி போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லேட் பீரியட். அப்போ கூட நம்ம 24 hours வரைக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி உயிர் காப்பாற்றலாம். சப்போஸ் நம்ம அதை தாண்டி போயிட்டோம்னா யூஸ்வலி ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையின் அனுகூலங்கள்: இதய இரத்த நாளத்தில் உள்ள அடைப்பு விரைவாக திறக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. மார்பை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய குழாய் அதாவது கேத்தீட்டர் மூலமாக சிகிச்சை செய்வதால் வலி மிக மிக குறைவு. மருத்துவமனையில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்பு வலி உடனே குறைய உதவும். நோயாளி விரைவாக சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பலாம். நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். போன் 044-4202-7711. மொபைல் 9841451611.